Hello friends, welcome back to CMA Asan. இப்போ பார்க்க போகிறது நம்ம பார்ட் 2 ஆஃப் கிளாஸ் 1. அன்ஃபார்ச்சுனேட்லி போன வீடியோ பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஓகே, போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்கம் ரிசீவ்டு பை ஸ்பெசிஃபைடு ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக வர்ற அமௌண்ட்டை ஸ்பெசிஃபைடு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இன்கம் யாராவது ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம் எக்ஸாம்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். இதுலேருந்து தான் கட் ஆகிடுச்சு போன வீடியோ. ஸோ இதுலேருந்து கண்டினியூட்டி பார்க்கலாம். வேறு த கன்சிடரேஷன் ஃபார் சச் டிரான்சாக்ஷன் இஸ் பெய்ட் ஆர் பேயபிள் இன் கன்வெர்ட்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அதர் தேன் ஷேர்ஸ் இன் அ கம்பெனி ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் any income from securities issued by a non-resident not being permanent establishment of a non-resident in India. அதாவது அந்த கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு டிரான்சாக்ஷன் என்னது, இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பற்றி பேசணும் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்லேயே அதை கன்சிடரேஷனை வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நடக்குது அப்படின்னா, அப்படி இல்லை ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலமாக வர கன்சிடரேஷன் வச்சு அந்த ஸ்பெசிஃபைட் ஃபண்ட் உருவாகியிருக்கலாம். அப்படின்னா அந்த செக்யூரிட்டிஸ்லேயே ஒரு எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸ் ஒரு கம்பெனி ரெசிடென்ட் கம்பெனியோட ஷேர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஷேர்ஸ் இன் அ கம்பெனி ரெசிடென்ட் இன் இந்தியா, அல்லது இன்னொரு என்ன சொல்கிறாங்க, எனி இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூடு பை எ நான் ரெசிடென்ட், அந்த நான் ரெசிடென்ட்டே வேறு ஏதாவது செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமாக அந்த ஃபண்டை வச்சு கூட அந்த ஸ்பெசிஃபைட் ஃபண்டை உருவாக்கிக்கலாம். ஆனால் இந்த நான் ரெசிடென்ட் வந்து யாராக இருக்கக்கூடாதுன்னா, நாட் பீயிங் அ பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நான் ரெசிடென்ட், அந்த நான் ரெசிடென்ட்டுக்கு ஏற்கனவே பர்மனெண்ட்டாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இருக்குன்னா அது மூலமாக செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஜஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். Where such income otherwise does not accrue or arise in India, any income from securitization trust which is chargeable under the head PGBP, அதாவது அந்த இன்கம் இந்தியாவில் உருவாகலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லைன்னா எனி இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட் விச் இஸ் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் பிஜிபிபி, அதாவது அந்த இன்கம் இந்தியாவில் உருவாகலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் அரைஸ் ஆகலை, அக்ரூவ் ஆகலை, அல்லது அந்த இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட்டை வந்து எதுக்கு கீழே சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா பிஜிபிபி கீழே டேக்ஸ் பண்ணுவாங்களாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, டு த எக்ஸ்டென்ட் சச் இன்கம் அக்ரூ ஆர் அரைஸ் ஆர் ரிசீவ்ட் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு த யூனிட்ஸ் ஹெல்டு பை எ நான் ரெசிடென்ட். அதாவது நான் ரெசிடென்ட்டுக்கு சொந்தமாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ஸ்லேருந்து வர்ற இன்கம்மை மட்டும் பிஜிபிபி கீழே டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் இந்த ப்ரிஸ்கிரைப்டு மேனர், அதுக்குன்னு ஒரு மேனர் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் இந்த பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் இன்கம். நான் தனியாக இதை எழுதுகிறேன். அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃபஸ்ட்டு, இது எக்ஸம்ட்டு. செகண்டு ஹெச்யூஎஃபோட ஷேர் ஆஃப் இன்கம் எக்ஸம்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எக்ஸம்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட், அந்த நான் ரெசிடென்ட்டுக்கு ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸோ பாண்டோ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணி ப்ரீமியம் ரிடம்ஷன் எது இருந்தாலும் அதோட சேர்த்தே அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸம்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ருப்பி டினாமினேட்டட் பாண்டு இது எக்ஸம்ட்டு. இது எல்லாமே நான் ரெசிடென்ட் வச்சுருக்கிறதா இருக்குது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, interest on specified securities held by a non-resident அப்படின்னு எழுதுகிறேன். அப்புறமேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஆர்இ அக்கௌண்ட் ஒரு நான் ரெசிடென்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இல்லைன்னா எஃப்எம்ஓட ப்ரொவிஷன் படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்ட்டு. இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் ருப்பி டினாமினேட்டட் பாண்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், ருப்பி டினாமினேட்டட் பாண்டுனா
இந்தியன் என்டிட்டி ஃபாரின் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு செக்யூரிட்டி ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபி டினாமினேட்டட் பாண்ட். இதுவும் எக்ஸம்டட். நான் கடைசியாக சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இப்போ திருப்பி சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு ஃபண்டு எக்ஸம்ட்டு. நீங்கள் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு ஃபண்டு, அந்த ஸ்பெசிஃபைடு ஃபண்டு எப்படி வந்ததாக இருக்கணும்? ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்ததாக இருக்கணும், அல்லது ஒரு செக்யூரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்ததாக இருக்கணும். அந்த செக்யூரிட்டிஸ், அந்த டிரான்சாக்ஷனோட கன்சிடரேஷன் இருக்குல்ல, இது கன்வெர்ட்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருந்திருக்கணும். ஆனால் இந்த செக்யூரிட்டி இது இருந்திருக்கலாம், இது இருந்திருக்க கூடாதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த செக்யூரிட்டி ஒரு ரெசிடென்ட் கம்பெனியோட ஷேராக இருக்கக்கூடாது, ஒரு ரெசிடென்ட் கம்பெனியோட ஷேராக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்து நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்னா, அல்லது அந்த இன்கம் ஒரு நான் ரெசிடென்ட், அல்லது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அந்த இன்கம் நான் ரெசிடென்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறது மூலமாக வந்ததாக இருக்கணும், செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறது மூலமாக வந்திருக்கணும். அதுவும் அந்த நான் ரெசிடென்ட் பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? வேர் சச் இன்கம் அதர்வைஸ் டஸ் நாட் அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அந்த இன்கம் ஒருவேளை இந்தியாவில் அக்ரூ ஆர் அரைஸ் ஆகலைன்னா, அல்லது அந்த இன்கம் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட்லேருந்து வந்ததுன்னா அது பிஜிபிபி கீழே டாக்ஸபிள். ஓகே, முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? இன்கம் இதுலேருந்து வந்துச்சுன்னா டாக்ஸபிள் கிடையாது, எக்ஸம்ப்ட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒருவேளை அந்த இன்கம் இந்தியாவில் அக்ரூ ஆகலை, அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா, அல்லது அந்த இன்கம் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா அப்போ அது சார்ஜபிள் அண்டர் பிஜிபிபி. அதுவும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் சார்ஜபிள்னா, அந்த நான் ரெசிடென்ட் எவ்வளோ யூனிட்ஸ் வச்சுருக்காரு, அந்த ஆட்ரிபியூட்டபிள், அந்த நான் ரெசிடென்ட்டுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆட்ரிபியூட்டபிளோ அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும், அந்த எக்ஸ்டென்ட்டில் உருவாகிற இன்கம் வரைக்கும் எது பிஜிபிபியில் டாக்ஸபிள். அதுவும் ப்ரிஸ்கிரிப்டிவ் மேனர் படி கம்ப்யூட் ஆகிருக்கணும். ஆனால் ஸ்பெசிஃபைடு ஃபண்டுனா என்னென்னு நான் தனியாக உங்களுக்கு சொன்னேன். அது என்னென்னா, ஸ்பெசிஃபைடு ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டு, அதை இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். என்னென்ன வடிவத்தில்? ட்ரஸ்ட்டில், கம்பெனி மாதிரி, ட்ரஸ்ட் மாதிரி, எல்எல்பி மாதிரி, பாடி கார்பரேட் மாதிரி. அதுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்கியிருக்கணும். என்ன கேட்டகரியிலனா, கேட்டகரி 3 ஆஃப் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. அதுவும் செபி ரெகுலேஷன் படி, செபி ஆக்ட் படி வழங்கியிருக்கணும். அது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் இருக்கணும். அதோட எல்லா யூனிட்ஸையும் நான் ரெசிடென்ட் வச்சுருக்கணுமே தவிர அவங்களோட ஸ்பான்சரோ மேனேஜரோ வச்சுருக்க கூடாது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் நான் கடைசியில் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ எப்படி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் டொமஸ்டிக்காக ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் உள்ள அதோட லிமிட்ஸுக்கு தகுந்தாப்புல, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்தாப்புல. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்னால் பார்டர்ஸை தாண்டி இங்கே இருக்கிற டொமஸ்டிக்கலி இருக்கிற அந்த லிமிட்ஸை தாண்டி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை திருப்பி பாருங்கள். இது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சாதாரணமாகவே யாராவது டேக்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா சேல்ரி, ஹெச்பி இதுலேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது மோஸ்ட்லி இதை படிச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லைனா இதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுத்து இதை மக்கப் பண்ண சொல்லுவாங்க. இது உங்களுக்கு படிக்க புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நான் போட்டிருக்க மாதிரி பின்னாடி செக்ஷன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. செக்ஷன் போட்டு இதெல்லாம் என்னென்ன இன்கம் எக்ஸம்ப்டடு அப்படின்னு சொல்லி எழுதிருக்குங்க. எங்கெங்கெல்லாம் ஆனால் அமெண்டட் அப்படின்னு வருதோ அதை கண்டிப்பாக படிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.